திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத 24 மணி நேர கெடு வச்சிருக்காங்க. திமுக தரப்புல நாங்க வச்சிருக்கோங்கிறாங்க, காங்கிரஸ் தரப்புல நாங்க 24 மணி நேரம் கெடு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் 35-40 தொகுதி கேட்டிருக்கோம், 35ன்னு கூட இறங்கி வரோம். அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டு வேணும், உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம் வேணும், ஆட்சியில பங்கும் கூட கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றது மாதிரி இருந்தா ஃபர்தரா பேசலாம் அப்படின்னு. காங்கிரஸ்ல மேலிட பார்வையாளராக இருக்கிற சோடங்கர் அப்படிங்கிறவரு பேச்சுவார்த்தை இங்க அறிவாலயத்தில் முடிஞ்சிட்டு டெல்லிக்கு போயிட்டு இப்படி பேசியிருக்கிறாரு. இதனால திமுக தரப்பு ரொம்ப கடுப்பா இருக்காங்க. இன்னைக்கு இப்ப நம்ம ஷூட்டிங்க்கு வரதுக்கு முன்னால பார்த்தா சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஸ்டாலினை பார்த்து பேசிஃபை பண்றதுக்கு போயிருக்கிறதாவோ இல்ல வேற ஏதாவது திமுக கூட இப்படி கூட்டணி காங்கிரஸ் வைக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டா காங்கிரஸை உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளான் பி இருக்கிறதா ஒரு கருத்தும் நிலவுது. நீங்க இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? மதில் மேல் பூனை மாத்தி சொல்லணும்ல, பூனை மேல் மதில் சொல்லணும். சரி, நமக்கு அப்படிதான் பழக்கம், மதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம். அந்த மதில் மேல் பூனை இருக்கு. அந்த காங்கிரஸ் என்கின்ற பூனை திமுக பக்கம் தாவுமா இல்ல தாவேகா பக்கம் தாவுமா என்று எல்லாம் அவளோட பார்த்துட்டு இருக்காங்க. விரைவான முடிவு தெரியும். ஏன்னா இப்ப நமக்கு மதில் மேல் பூனை மாதிரி தான் இருக்கு. இதுல என்னன்னா நீங்க பாருங்க, விஜய் பக்கம் போவாங்களே தெரியாது. விஜய் எந்த அளவுக்கு சீட்டுகளை பெறுவார் என்பது யாருக்கு தெரியாது. ஏன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் என்கின்ற ஒரு பெரிய பீகார்ல அப்படி பண்ணுவார், ஆட்சியே கூட பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொன்னாங்க. ஜன் ஸ்வராஜ் என்ன ஆச்சு பாருங்க, கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால மக்கள் மத்தியில இதே ஜன் ஸ்வராஜுக்கு ஏகப்பட்ட மக்கள் போராடலாம் கூட்டம் வந்தது, பெரிய அளவுல பெரிய அளவுல பேசப்பட்டது. அப்படியெல்லாம் பேசப்பட்டது. ஆனாலும் கூட சீட்டு எடுக்க முடிஞ்சதா பார்த்தா முடியல. அதனால விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு சினிமா கவர்ச்சினால போகக்கூடிய மக்கள் தொகை பெருசா போயிட்டு இருக்காங்களே ரசிகர்கள், அது வாக்குகளாக மாறி சீட்டுகளாக மாறும் என்பது தெரியாது. அதனால தாவேகா பக்கம் நமக்கே இவ்வளவு தெரியும் போது காங்கிரஸ் போகுமா அது யோசிக்கணும். அதனால காங்கிரஸ் அநேகமாக போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் காங்கிரஸ் போயாச்சுன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல பெரிய அடி விழும். மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸ் மூலமா கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 58 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல இருக்குங்கிற. ஆமா, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஷூர் ஷாட்டா ஒண்ணுமே டிஎம்கே வராது. ஆமா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் வரைக்கும் காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது. காங்கிரஸ் இல்லாம போனாங்கன்னா ஒரு 2000-3000 ஓட்டுலயாவது அது தோக்கும். ஆமா, ஒரு டில்ட்டிங் தானே. ஏன்னா விஜயனுடைய வாக்கு பிரியக்கூடிய ஒரு காரணியா இருக்கிறதுனால ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு ரொம்ப முக்கியம் இந்த சமயத்துல. அதனால ஒவ்வொரு தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமாக கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அமமுக பிரிஞ்ச காரணத்தினால கிட்டத்தட்ட 20-21 தொகுதிகள்ல திமுக ஜெயிச்சது. இப்ப திமுக ஜெயிச்சது. இப்ப அவங்க இணைப்பு வந்த காரணத்தினால அதுவும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு. அதனால இந்த மாதிரி பேரம் பேசினால ஏதாவது ஒண்ணு பண்ணி காங்கிரஸ் திமுகவுக்கு வேணும். அதே போல தனியா காங்கிரஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. அது காங்கிரஸுக்கு தெரியும். ஒரு தொகுதியில எல்லாம் நோட்டா விட சில தொகுதியில வாங்கும். அதே போல விஜய் கூட போய் அவங்க சேர்ந்தாங்கன்னா 40 தொகுதி 100 தொகுதி கொடுத்தா கூட அது ஒன்றும் பிரயோஜனப்பட போறது இல்லை. மூத்த தலைவர் கோபண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகாவோடு காங்கிரஸ் சேர வேண்டும் அப்படின்னு நினைப்பதே தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ப்ரோ டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சமயத்துல தாவேகாவை காட்டி மிரட்டி கூடுதல் சீட்டு எந்த அளவுக்கு பெற முடியுமோ அந்த அளவுக்கு பேரம் பேசலாம் என்கின்ற ஒரு நிலையில தான் காங்கிரஸ் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். ஆமா, சரியான நேரம். இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள்லயே மத்த எல்லாம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் மிரட்டி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். மத்த எல்லாம் அந்த மாதிரி நிலையில இல்ல. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் பேச முடியுமா? பிளாஸ்டிக் சேரே கிடைக்காது.
பேசினாங்கன்னா. அதனால கிடைச்சதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். தென் மாவட்டங்கள்ல அமமுக வந்து கிட்டத்தட்ட 21 தொகுதிகளில் ஓட்டுகளை பிரித்த காரணத்தினால்தான் திமுக வெற்றி பெற முடிஞ்சு, எடப்பாடி தோத்து போனார். இப்ப அதே தென் மாவட்டங்கள்ல தான் வந்து திமுகவுக்கு வந்து வாக்கு வந்து குறைவாக இருக்குது. அதனால காங்கிரஸை விட்டாங்கன்னா நிச்சயமா திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பெரிய அடி விடும். அது வந்து நமக்கு கண் முன்னால் தெரியுது. அதனால திமுக எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸை விடணும்னு சொல்லிட்டு அதுவா முயற்சி எடுக்காது. இப்படி பேசிட்டு இருப்பாங்களே ஒழிய விடாது. இதுதான் என்னுடைய கணிப்பு. அதான் நான் சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னால பார்த்தோம் ஒரு செய்தி வந்து, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கோப்பண்ணா என்ன சொல்றாருன்னா, தாவேகா இப்பொழுது நேற்று முளைத்த காளானாக இருக்கக்கூடிய தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சூசைடல் அப்படிங்கிறாரு. அதை எப்படி பாக்குறது? நிச்சயமாக. ஏன்னா எல்லா தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து அமைப்பு இருக்குமானே தெரியாது. ஏன்னா கட்சின்னு நிர்வாக ரீதியா ஒன்றும் வளரவே இல்லையே. கூட்டம் வருகிறதை விட கட்சியுடைய அமைப்பு ஸ்கெலிட்டன் எங்க இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு வளராத ஒரு கட்சியோட சேர்ந்து காங்கிரஸ் வந்து இத்தனை நாட்கள் பல முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க, எம்பி இருக்காங்க, மினிஸ்டர் இருந்திருக்காங்க, இத்தனை பாரம்பரியமும் உள்ள கட்சி. அங்க போய் நின்னோம்னா நிச்சயம் அவன் சொல்றதை கேட்டு ஆடக்கூடிய நிலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது வந்து விரும்பாது காங்கிரஸ். அதனால அது வந்து அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. இன்னொன்னு, கோபண்ணா வந்து திமுக சார்பு ஆனவர் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் சொன்ன கருத்து சரிதான். அதனால அப்படிப்பட்ட முடிவுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா என்ன ஆகும், 2 பேரும் சேர்ந்தா இப்படியே சண்டை போட்டே இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து இந்த நான் படிக்கும் காலத்துல ஆசிரியர் வந்து தண்டனை கொடுப்பார். 2 பேர் குறும்புனா 2 பேர் தோப்புக்கொண்டு போட சொல்லுவார். இவங்க காதாம பிடிச்சி அவங்க காதாம பிடிச்சி 2 பேர் வந்து தோப்புக்கொண்டு போடுவாங்க. உன்ன ஆளை நான் கேட்டேன், என் ஆளை நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு 5 தடவை தோப்புக்கொண்டு போடு. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்தா இருக்க போறாங்க, 2 சேர்ந்தா பண்ண போறாங்க. அந்த எலெக்ஷன் நேரத்துல எப்படிப்பட்ட உள்குத்துக்கள் நடக்கும்? அது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்கிற காரணத்தினால வந்து சில பேர் வந்து விலகி போகலாம். திமுக சில பேர் விலகி அங்க போகலாம். அல்லது காங்கிரஸ் தனித்து நிற்குமா தெரியாது. அந்த மாதிரி நிற்குமாயானால் அல்லது வேற பக்கம் உடைக்கக்கூடிய வல்லமை திமுகவுக்கு இருக்கு. அது பண்ண முடியும். யாரை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பண்ண முடியும். அந்த பயத்தின் காரணமாக கூட காங்கிரஸ் போகாது. இதெல்லாம் எல்லாமே இருக்கிறது. அதனால என்ன இவங்க இந்த காங்கிரஸை பார்த்துட்டு விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களும் டிமாண்ட் கூடு கேட்கலாம். அதனால வந்து அக்காரணம் ஒண்ணு காங்கிரஸ் கொடுக்க கூடாது. மிஞ்சி போனா வந்து ஒரு 2-3 சீட் அப்படி கொடுக்க அதாவது ஒத்துக்கலாமா இருக்கும், தெரியாது. அல்லது ராஜ்யசபா இருக்கு, அல்லது வேற மறைமுக பெட்டிகள்லாம் கை மாறும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால பேரம் பேசி படி வைக்க என்ன முயற்சியோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் 2 பேருக்கு நல்லது, இல்லாட்டி 2 பேருக்கு பாதிப்பு. கூட்டணி மட்டும் அமையாவிட்டால் திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வரவே முடியாது. இதுவரைக்கும் கூட்டணி பலம் இல்லாம திமுக ஜெயிச்சதே இல்லை. அதே போல இன்னொரு தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 முறை திமுக ஜெயிச்சதே கிடையாது. எப்ப ஜெயிச்சிருக்கு? ஒரு தடவை ஜெயிச்சது இல்லை. அதனால இந்த மாதிரி ஜெயிக்குமா என்பது தெரியல. ஆனால் ஸ்டாலின் தலைமையில ஜெயித்து காட்டுவோம் என்று இவங்க கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்னன்னா வந்து என்ன, இந்த எரியிற வீட்டுல எந்த அளவுக்கு கொள்ளி வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அதுதான் இவங்க 2 பேரும் எதிர்பார்ப்போம். அப்படி 2 பேரும் என்ன புடுங்க போறாங்கன்னு தெரியல. ஐ மீன் அங்க அந்த கொல்லியை எந்த அளவுக்கு புடுங்க போறாங்கன்னு தெரியல. அதுதான் நடக்க போகிறது. பார்ப்போம். ரிசல்ட் நாளைக்கு தெரிஞ்சிடும்.